ஹாய். லாஸ்ட் வீடியோவில் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம். அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எல்லாமே ஜஸ்ட் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே கன்சிடர் பண்ணலாம்னு பார்ப்போம். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் ஈச் ஸ்டேட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்புட் யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணுறதுக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்பிரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ங்கிறது யூசர் டிஃபைன் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இது ரெண்டை பற்றி டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனால சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறோம். அண்ட் சீக்வன்ஸ் டேட்டா டைப். அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ஸ்ட்ரிங் இது 5 வந்துட்டு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் வரும். அண்ட் இது இல்லாமல் பூலியனில் 2 வேல்யூ தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நன் டைப், அதில் ஒரே ஒரு வேல்யூ நன். ஸோ இது இந்த கேட்டகரிஸில் இருக்கிறது எல்லாமே டேட்டா டைப்ஸ். நம்மக்கிட்ட எந்த கைண்ட் ஆஃப் டேட்டா வந்தாலும் இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணிட முடியும். அண்ட் இதுக்கு அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸில் மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது 6 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், நம்ம யூஸ்வலாக செய்கிற ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது இல்லாமல் மாடுலஸ், ஃப்ளோர் டிவிஷன் அண்ட் ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன். அதுக்கடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஈக்குவல் சிம்பிள். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். அதோட இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இருக்கிற எல்லாமே ஜாயின் பண்ணி வரும். ஸோ இது வந்து ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவல், ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், ஃப்ளோர் மாடுலஸ் ஈக்குவல் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் ஈக்குவல், ஃப்ளோர் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல். இதுக்கு அடுத்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதில் மொத்தம் 6 சிம்பிள் அகெயின். greater than or equal, lesser than or equal, equal and not equal. லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் நாட். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரூத் டேபிள் பற்றி நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரூத் டேபிள் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அகெயின் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இன் ஆர் நாட் இன். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே மெம்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரெண்டும் சேமா, அதாவது ஈக்குவல், நாட் ஈக்குவல். அதே தான் இங்கே ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இஸ் அண்ட் இஸ் நாட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸ்மால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈக்குவல் அண்ட் இஸ்ஸுக்கு இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இதுக்கு அடுத்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், சிம்பிள் இஃப் எல்ஸ், எல்இஃப் லேடர், நெஸ்டட் இஃப். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கிற அதே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இங்கே சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சிம்பிள் ஆகிடும். அண்ட் ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங், பைத்தானோட ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இந்த ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங். ஆல்ரெடி அதர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங் இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் நியூ டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்லைசிங் அண்ட் இண்டெக்ஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து லூப்பிங். பைத்தான் பொறுத்த வரைக்கும் 2 விதமான லூப், ஒன்று ஃபார், இன்னொன்று வைல். ஸோ இந்த ஃபார் அண்ட் வைல் தான் பைத்தானில் இருக்கிற 2 லூப். இதில் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக், கண்டினியூ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ப்ரோக்ராம் லூப்பை கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் பாஸ்ங்கிற கீவேர்ட் லூப்பில் மட்டும் இல்லை, ஈவன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது கூட பாஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். அண்ட் பில்ட்இன் மெத்தட்ஸ். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 கொடுத்துருக்கேன். ரேஞ்ச், லென், மேக்ஸ், மின், டைப், ஐடி, சம்னு. இது இல்லாமல் இன்னும் ஆல், எனி, ஷார்ட்டட் அந்த மாதிரி இன்னும் நிறையா பில்ட்இன் மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் சீக்வன்ஸ் டேட்டா டைப், பில்ட்இன் மெத்தட். ஸோ சீக்வன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லி ஒரு 5 கேட்டகரி பார்த்தோம். லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட், ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஈச் சீக்வன்ஸ் டேட்டா டைப்லேயும் ஒரு 10 பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பில்ட்இன் மெத்தட்ஸ்லாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அந்த ஒவ்வொரு பில்ட்இன் மெத்தடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நாம் அப்கமிங் வீடியோஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். உங்கள் கொரிஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.